நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது எப்படியாவது இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணிட மாட்டான்னு கவலைப்படுவோம். ஒரு வழியாக எக்ஸாமே பாஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்படியாவது ஒரு வேலை நம்மளுக்கு கிடைச்சிராதா அப்படின்னு ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும். கடைசியாக ஒரு வேலையும் கிடைக்கும். அந்த வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எப்படியாவது நமக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிராதா, இல்லை அதிக சம்பளத்தில் இன்னொரு வேலை கிடைச்சிராதா அப்படின்னு இன்னொரு கவலை உள்ள வரும். அதுவும் நம்மளுக்கு நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம லைஃப் பார்ட்னர் நம்ம எப்போ மீட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கவலை வரும், ஒரு ஏக்கம் வரும். ஒரு வழியாக ஒருத்தங்களை நம்மளோட லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற கவலை உடனே வந்துடும். நம்ம எல்லாருக்கும் இருக்க மாதிரி எப்படியாவது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹவுஸ் நம்ம கட்டிட மாட்டோமா, வாங்கிட மாட்டோமா அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். அந்த வீடை வாங்கினதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமாக இருப்போமா? கிடையாது. நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கை முழுக்க இந்த லோனை கட்டி முடிக்க போகிறோம் அப்படிங்கிற கவலை உடனே வந்துடும். பால் காய்ச்சி ஒரு 10 நாளைக்கு தான் சந்தோஷம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எப்படி லோன் கட்ட போகிறோங்கிற கவலை மட்டும்தான் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சின்ன வயசுலேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் பயம் ஒரே எமோஷன் தான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு சின்ன கதை ஒன்று கேட்போவாங்க. ஒரு 30 வருஷமாக ஒரு தாத்தா காலையில் எழுந்திரிச்சதும் ஒரே வேலையை பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னடா 30 வருஷமாக ஒரே வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கொஞ்சம் சொல்கிறேன். காலையில் அவர் எழுந்திரிச்சு பார்த்தா அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது. ஜன்னலை திறந்து பார்ப்பாரு, ஒரு பெரிய கிளை ஒன்று வளர்ந்து அந்த ஜன்னலை மறைச்சிக்கிட்டு இருக்கும். சரின்னு வெளியே போய் ஏணியை போட்டு மேலே ஏறி அந்த கிளையை வெட்டி விட்டுருவார். அன்னைக்கு ப்ராப்ளம் முடிஞ்சு. அடுத்த நாள் அதே மாதிரி எழுந்து பார்த்தா வேற ஒரு கிளை வளர்ந்து அவரோட வாசக்கதவை மறைச்சி இருக்கு. அந்த கிளையும் வெட்டுவார். வருஷ கணக்காக காலையில் எழுந்திரிச்சு ஏணியை போட்டு அந்த கிளையை வெட்டுறதே அவரோட வேலையாகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவரோட பேரன் அவன் வீட்டுக்கு வந்தான். அந்த தாத்தா ஏணியிலேருந்து மூச்சு வாங்க கீழே இறங்கிறத பார்த்தான். கிட்டத்தட்ட 2 நாளாக இதே தான் பண்ணிகிட்டு இருந்தார். அந்த பேரன் ஒரு ஆர்வத்தில், தாத்தா ஏன் டெய்லியும் ஏறி ஒரே மரத்து கிளைய வெட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு கேட்டான். அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், தம்பி இந்த கிளை வளர்ந்துக்கிட்டே இருக்கு, நம்ம வீட்டுக்கு இது தொல்லை கொடுக்குது, அதனால இதை நான் வெட்டிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த பேரன் கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த மரத்தோட வேரை பார்த்தாங்க. அந்த வேறு பெரிய ஆணி வேராக வளர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அந்த பேரன் தாத்தாட்டே கேட்டான், தாத்தா ஒரே மரத்தோட கிளையை டெய்லி வெட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் ஏன் இந்த மரத்தோட வேரை வெட்டக்கூடாது? அதுக்கப்புறம் கிளை எப்படி வளரும், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த தாத்தா அந்த பேரனை உத்து ஒரு நிமிஷம் பார்த்துட்டு அவர் ஒன்றுமே சொல்லலை. சிரிச்சுக்கிட்டே மறுபடியும் ஏணியை போட்டு மேலே ஏறி மரம் வெட்ட ஆரம்பிச்சிட்டார். அதே மாதிரி தான், அந்த தாத்தா மாதிரி தான் நீங்களும் நானும் முக்கால்வாசி பேர் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கு சின்ன சின்ன கவலைகள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்காமல் போயிட்டால் என்ன பண்ணுறது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நம்மளுக்கும் ஒரு டேலண்ட் இல்லையே, நம்ம எப்படி ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கவலை வரும். சில விஷயம் சில நேரத்தில் நம்ம அதிகமாக பணம் சம்பாதிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, மற்றவங்க மாதிரி லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி கவலை வந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் உத்து பார்த்தீங்கன்னா இந்த கவலையெல்லாம் அந்த மரத்தில் கதையில் சொன்ன மரத்தோட கிளை மாதிரி தான், வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இந்த எல்லா கவலைக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான். அந்த மரத்துக்கு எப்படி வேர் ஒன்றே ஒன்றோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வளர கவலைகளுக்கு எல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தான். அந்த வேர் என்ன, அந்த எல்லா கவலைக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளோட குடும்பமோ, நம்ம பார்க்குற வேலையோ, நம்ம வாழ்கிற இடமோ இந்த கவலைக்கெல்லாம் காரணம் கிடையவே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் வேறு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கடைசியாக நீங்கள் எப்போ ரொம்ப கவலைப்பட்டீங்க? நீங்கள் நைட் படுத்திருப்பீங்க, தூங்கலாம்னு படுப்பீங்க. உங்கள் மைண்டு கொஞ்சம் யோசித்து பார்த்துட்டு சொல்லும், நீ எப்படா அடுத்த மாதம் லோன் கட்ட போகிற, எப்படி இந்த மாதம் பணம் வீட்டுக்கு அனுப்ப போகிற, உனக்கு உடம்பு முடியலையே அதை நீ எப்போ போய் பார்க்க போகிற, இப்படி ஏதாவது ஒரு கவலை வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை நீங்கள் வீட்டில் உட்காந்து நிம்மதியாக எல்லோரும் கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி 4-5 பேர் இருக்காங்க. ஆனால் உங்கள் பாடி அங்கே இருக்கும், உங்கள் மைண்டு வேறு எதையோ பற்றி யோசிச்சுட்ருக்கும்.
உங்கள் வீட்டில் உங்கள் பாடி இருக்கும், ஆனால் உங்கள் மைண்டு உங்கள் வீட்டில் இருக்காது. அது ஒருவேளை நம்ம வேலையில் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னா என்ன ஆக போகுதோ, நம்மளை வேலையை விட்டு தூக்கிட்டா என்ன ஆக போகுதோ, இல்லைனா 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு தப்பான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம், அதை பற்றி அது நினச்சிக்கிட்டு இருக்கும். ஏதோ ஒரு கசப்பான விஷயத்தை அது உங்கள்கிட்ட ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கும். இதுலேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயம் என்னென்னா, எப்பெல்லாம் நம்ம இருக்கிற இடத்த விட்டு நம்ம மைண்ட், அதாவது ப்ரெசன்ட் மொமெண்ட்டை விட்டு நம்ம மைண்ட் போகுதோ, எய்தர் அது பாஸ்ட்டுக்கு கடந்த நிகழ்வுகளுக்கும் போகலாம், இல்லை வருங்காலத்தை பற்றியும் அது கனவு கண்டுகிட்டு இருக்கலாம். எப்பெல்லாம் அது இந்த வருங்காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் போகுதோ அப்பெல்லாம் தான் பயம் உண்டாகுது. இப்போ நீங்கள் 1ஆம் தேதி லோன் கட்ட முடிக்கிறீங்க, நிம்மதியாக இருக்கீங்க. ஆனால் அடுத்த மாதம் எப்படி லோன் கட்ட போகிறேன் 1ஆம் தேதி அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்கள் மைண்டு ஃப்யூச்சரில் இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் எப்போல்லாம் ஃப்யூச்சருக்கு போகிறீங்களோ அப்போ நீங்கள் கவலைப்படுறீங்க. உண்மையான நீங்கள் கவலைப்படுறதுனால உங்களால் லோன் கட்ட முடியாமல் போயிடுங்கிறது கிடையாது. உங்கள் மைண்டில் தோறுறது உண்மையே கிடையாது. உங்களால் லோன் கட்ட முடியும், உங்களுக்கு அந்த திறமை இருக்குது. ஆனால் உங்கள் மைண்டு சம்மந்தமே இல்லாமல் 20 நாளைக்கு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி முன்னாடி போய் உங்களை கவலைப்பட வைக்கிது. அதே விஷயந்தான் பாஸ்ட்டில் நடந்தது. பாஸ்ட்டில் நடந்தது நம்ம யாராலையும் மாற்ற முடியாது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் என் வாழ்க்கையில் 5 நாளைக்கு முன்னாடி நடந்ததோ 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்ததோ மாற்ற முடியாது. ஆனால் உங்கள் மைண்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி போய் உனக்கு இங்கே இப்படி ஒரு விஷயம் நடந்தது, உன்னை இப்படி ஒருத்தன் அவமானப்படுத்தினா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சம்மந்தமே இல்லாமல் நீ குடும்பத்தோடு உட்காந்து சந்தோஷமாக சிரித்து சாப்பிடும்போது ஞாபகப்படுத்தும். அப்போ உங்களுக்கு கவலை ஆட்டோமேட்டிக்காக உண்டாகும். ஸோ அடுத்த வாட்டி எப்படி வாழ்க்கையை நான் கவலையே இல்லாமல் வாழ்கிறதுன்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் மைண்டு எங்கே இருக்குதுன்னு கேளுங்க. இப்போ என் மைண்டு கடந்த காலத்துக்கு போயிருக்கா இல்லை எதிர்காலத்துக்கு போயிருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணுங்கள். அப்போயே அந்த பயம் காணாமல் போயிடும். கவலையோ பயமோ எதுவாக இருந்தாலும் அது காணாமல் போயிடும். ஸோ கடைசியாக சொல்கிறது ஒரே விஷயந்தான், எப்படி என் வாழ்க்கையை எந்த கவலையும் பிரச்சனையும் இல்லாமல் வாழ்கிறதுன்னு நீங்கள் கேட்காதீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் பிரச்சனையும் இல்லாமல் கவலை இல்லாமல் யாராலையும் வாழ முடியாது. ஆனால் அந்த பயத்தை கையாளுறது எப்படி, அதுக்கூட அந்த பயத்தை வர்றதுக்கான காரணம் என்னங்கிறது புரிஞ்சுக்கோங்க. அந்த காரணம் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் முழுசாக இருக்கணும். நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு இருந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் தான் முக்கியம். நீங்கள் உங்கள் வேலையில் இருந்தீங்கன்னா உங்கள் வேலை தான் முக்கியம். குடும்பத்தோடு இருக்கும்போது வேலையை பற்றி யோசிக்கிறதோ, வேலையில் இருக்கும்போது குடும்பத்தை பற்றி யோசிக்கிறதோ எந்த விதத்துலேயும் உங்களுக்கு பிரயோஜனம் படாது. ஸோ லீவ் ப்ரெசன்ட், எங்கே இருக்கீங்களோ அங்கேயே வாழுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நம்ம எல்லாருமே ஒருத்தரை சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு பேர் ஹியூமன்ஸ். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். See you next video.